இப்போ நம்ம வாழைப்பழ கேக் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கோதுமை மாவு 1 கப்பு, டூட்டி ஃப்ரூட்டி, பட்ரு, முந்திரி, பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா. வீட்டில் இது நம்ம கொஞ்சம் தான் துருவி போடுவோம். வாழைப்பழம், 1 முட்டை. இப்போ மாவை நல்லா ஒரு சன்னி வச்சு அதில் நம்ம ஜலிச்சுக்கிறோம். 3 ஏலக்கி வாழைப்பழம் போட்டிருக்கு. அது நல்லா ஒரு மேசர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பழத்தை நல்லா மசிச்சுட்டு இப்போ முட்டை உடைச்சி அதில் ஊற்றிக்கிறோம். பட்ரு கொஞ்சம் மெல்ட்டு பண்ணி அதையும் ஊற்றிக்கிறோம். 100 கிராமு 3 டேபிள் ஸ்பூன் பட்ரு. கப்பு நாட்டு சர்க்கரை அதில் சேர்த்துக்கிறோம். சின்ன கப்பு தான், அதனால 1 கப்பு போட்டிருக்கோம். எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அது கோதுமை மாவில் போட்டிருக்கோம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, அதையும் கோதுமை மாவில் ஒன்றா சேர்த்து நம்ம கலக்கலாம். ஸ்வீட்னஸ்ஸு கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா ஒன்றா கலக்கலாம். நம்ம கலக்கி வச்ச பனானா பட்ரு அதை சேர்த்து இந்த மாவு கூட சேர்த்து ஒன்றா கலக்கிடலாம். இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட்டோட மிக்ஸ் பண்ணியாச்சு. கோதுமை மாவு, பனானா, முட்டை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு, நாட்டு சர்க்கரை, பட்ரு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட ஆறின பாலை ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணணும். அது கொஞ்சம் சூடாக இருக்குது லைட்டாக. இப்போ பாலை ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணுறோம். ரெண்டு கப்பில் பட்டர் தடவி இது வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து வச்ச கலவையோட கொஞ்சம் சாக்லேட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துருக்கோம். இப்போ கலந்து வச்ச மிக்சிங் கலவையை இப்போ நம்ம கேக்கு ட்ரேயில் ஊற்றுறோம். ஊற்றிட்டு அது மேலே முந்திரி பருப்பு, டூட்டி ஃப்ரூட்டி போட்டு வேகாமல் போயிட போகுது. போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம அதை எடுத்து 30 நிமிஷத்துக்கு ஏர் ஃப்ரையரில் இப்போ நம்ம உள்ளே வைக்க போகிறோம். 180 செகண்டா 160 டிகிரி 160 டிகிரி 30 மினிட்ஸ். அதை சொல்லிட்டு இப்போ வச்சுட்டு 30 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். வரேன்.